ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளில நமக்காய் பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்ற பாதையில செல்ல வேண்டும், சந்தோஷ சமாதானமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய உன்னத நோக்கமாய் இருக்கிறது. விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு தேடி வந்த காரணம் நம்ம ரட்சித்து நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே. அதை விட்டு இன்னும் பாவத்திலே, இன்னும் சாபத்திலே, இன்னும் கஷ்டத்திலே, நஷ்டத்திலே வாழும்பொழுது கர்த்தரோட உள்ளம் உடைந்து போகிறது அல்லவா? அதனாலதான் ஆண்டவர் மிக அற்புதமாய் திருவசனம் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக ஓசியா 11:8 சொல்லுகிறது, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறாயே, நெறிந்த நாணல போய் இருக்கிறாயே, மங்கி எரியிற திரியிற போய் காணப்படுகிறாயே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறாரே. நாம் சில நேரத்துல என்னை விசாரிப்பார் இல்லை, கேட்பார் இல்லை என் அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டே நம்முடைய காலங்களை கடத்தி விடுகிறோம். அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே சோகத்தில் அமிழ்ந்து போகிறோம். வசனம் சொல்லுகிறது 44:21 ஏசாயாவிலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் உண்டு. எல்லா சூழ்நிலையில உலகத்தாரும் உறவுகளும் நண்பர்களும் நம்ம நல்லா தான் நினைப்பாங்க. நம்ம கிட்ட வசதி இருந்து வாய்ப்பு இருந்தா தேடி வருவாங்க. நம்மளோட வசதி குறைஞ்சு, வாய்ப்பு குறைஞ்சு, நம்முடைய எல்லாம் பொருளாதாரம் இல்லாமல் போச்சுன்னு நம்ம விசாரிப்பார் இல்லை, கேட்பார் இல்லை, கை தூக்கி விடுவார் கூட இல்லையே. நாம் நம்மளை கைவிடாமலும் எப்பொழுதுமே பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் சொல்லுகிற உபாகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படாத, ஃபர்ஸ்ட் கலங்கி போகாதன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏனென்றால் கலங்கி போன உடனே என்ன காரியம் செய்யறோன்னு தெரிய மாட்டுது, என்ன பேசுறோன்னு தெரிய மாட்டுது, என்ன சொல்றோன்னு தெரிய மாட்டுது, எல்லாம் தாறுமாறாய் போகிறது. நாம் கைவிடப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையிலே, கர்த்தருடைய அரவணைப்பு இல்லாதவர்களாய் பயத்திலே கலக்கத்தோடு வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஏனென்றால் அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட தெரியுங்களா? அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். உலகத்துல யாரோ எப்படியோ வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்று அற்புதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, ஒருவர் கூட கெட்டு போவதில் விருப்பம் இல்லை. 1 தீமோத்தேயு 2:4 சொல்கிறது, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சுத்தம் உண்டு. நாம் அந்த சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம், பெரிய மறுமலர்ச்சி, பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருமே. அப்படி என்றால் இன்றைக்கு சின்ன தவறு நடந்தா, தப்பி நடந்தா, உடைந்து போன உடனே தற்கொலை நோக்கி ஓடுறாங்க, லாகிரி வசத்தை நோக்கி ஓடுறாங்க, தீய பழக்க வழக்கங்கள் அடிமையாகி போறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒன்று எழுந்து போகிறார்கள். அது முடிவல்ல. அதான் 3311 பாருங்களேன். எசேக்கியேல் 33:11 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். துன்மார்க்கன் மரணத்தை விரும்புவதே இல்லை. பாருங்களேன், ஆண்டுடைய உள்ளம் எப்படி தெரியுங்களா? ஏசாயா 30:18 சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அப்ப கர்த்தரோட உள்ளம் எப்படி தெரியுங்களா? எனக்கு உதவி செய்யணும், என்ன வளர வைக்கணும், என்ன வாழ வைக்கணும், என்ன சாட்சியா வைக்கணும், என் குடும்பத்தை, என்னுடைய உறவுகளை, நண்பர்களை நல்லா நடத்தணும்ன்ற அவரோட விருப்பம். ஆனால் நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே, அதுதானே முக்கியம் இல்லைங்களா? பலமுறை சத்தியத்தை கேட்டும் கூட இன்னும் கீழ்ப்படிய மனதில்லையே, இன்னும் பல பாவ பழக்கங்கள் வெளியே வர மனதில்லையே, கடின கழுத்தோடு கடின மனதோடு காணப்படும் பொழுது என்னால் முழுமையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லையே. என்னோட சத்தியம் நான் கேட்டாலும் கூட ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே மனதில் தங்கி பிறகு அது இல்லாமல் போகிறது. அவசரத்துக்கு, அர்ஜென்ட்டுக்கு, ஆபத்துக்கு மட்டும் நான் சத்தியத்தை தேடி ஓடுகிறேனே. நிரந்தரமாக, உன்னதமாக, ஒளிமயமான எதிர்கால வாழ்க்கைக்காக நான் சத்தியத்தை தேடினதே இல்லையே. மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு சத்தியத்தை வாசித்ததே இல்லையே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை விரும்பினவர்கள் வாசிப்பார்கள், நேசிப்பவர்கள் விரும்புவார்கள். அப்ப விரும்பி நேசித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். உன் எண்ணங்களை, விருப்பங்களை
எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியிலே நீ ஒரு ஆசீர்வாதமா இருப்பாய். நீயே ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த வார்த்தையை கனப்படுத்தி கௌரவப்படுத்தி பலப்படுத்தும் பொழுது எந்த ஸ்தானத்திலும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறாரு. அற்புதமான நாளிலே எனக்காக மனதுருகிற கர்த்தர், நான் சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு சாட்சியா வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரு. நம்மை தாமே ஒப்பு கொடுக்கலாமா? விட்டு கொடுக்கலாமா? சத்தியத்தை அறிந்து கொள்ளலாமா? சத்தியம் என்னை விடுதலாக்கும் விட்டு கொடுக்கலாமா? இப்பொழுதே இன்றே பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளில எங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவரை பார்த்தோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில இந்த சத்தியத்தை முழுமையா அறிந்து தெரிந்து புரிந்து சாட்சியா வாழ கிருபை தாருங்க. கேட்டுக்கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில பெரிய மாற்றம், மறுமலர்ச்சி, ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியா நம்முடைய திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபதி ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.